சிம்ரன் என்னடா இது? என்ன சிம்ரனா? அது யாரா? லட்சுமி மேனன் தான் சிம்ரன் கூப்பிடுறப்பா. வடிவேலு லட்சுமி மேனன் என்ன என்ன 2016 விஜய் சேதுபதி கூட ரக்கை படத்தோட நான் படத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் படிக்கணும் அப்படி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு படிப்பு மேல எவ்வளவு துடிப்பா இருக்கு பாரு அப்படி நினைச்சதாரு. அதுக்கப்புறம் 2021 புலிக்குத்தி பாண்டியன் அந்த படத்துல கம்பேர் கூட வந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருந்ததோட growth இல்ல, இருந்தாலும் வந்தாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த கேப்ல ஓகே ஜோக்ஸ் தி பார்ட். அதாவது என்னன்னா கேரளால வந்து எர்ணாகுளம்ன்ற ஒரு ஊர்ல வந்து அங்க வந்து நைட் டைம்ல பப்ல வந்து இப்போ அந்த கல்ச்சர் வந்து நம்ம சென்னையிலயும் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு. அதே மாதிரி கேரளால எர்ணாகுளம்ன்ற ஊர்ல வந்து பப்ல வந்து லட்சுமி மேனன் அவர்களும் போயிருக்கிறாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு அப்புறமா சொல்றேன். அதே பப்ல வந்து சலீம் என்ற ஒருத்தர் வந்து ஐடி ஊழியர், அவர் வந்து ஐடியில வேலை பார்க்கிறவர், அவர் அந்த பப்புக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து லட்சுமி மேனன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சலீமுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் மாதிரி பப்ல நடந்திருக்கு. இவர் தப்பிச்சு ஓட வந்து பார்த்திருக்காரு. சலீம் வந்து இந்த கூட்டத்துக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியும்னு சொல்லி அவர் வந்து கார்ல எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து காரை வழிமறைச்சு லட்சுமி மேனன் சண்டையில ஈடுபட்டு ஐடி ஊழியர் கடத்தப்பட்ட வழக்கில் நடிகை லட்சுமி மேனனிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.